பிளேஸ் சொல்லுவா இருக்கக்கூடாது நிறைய ஏதோ கூட அங்கே போகிறாங்க லைட்டாக அங்கே லைட்டாக இருக்குன்ட்டு இது நான் பறந்துச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் சிவா. கைஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெல் கோஸ்ட் ஆஃபீஸ் தான். இந்த இடத்துல அப்படி என்ன நடந்துச்சு பார்த்தா, இது ரொம்ப நாளாமே அபாண்டட் ஆகி தடைப்பட்டு நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தவங்க வந்து நிறையா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்னாகவும் நிறையா பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸும் நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. ப்ரோ, உனக்கு இதை பற்றி ஏதாச்சும் தெரியுமா ப்ரோ? இதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. அதுவும் இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. நிறைய அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, அமானுஷம்லாம் இந்த இடத்துல நடந்துருக்க பார்த்துருக்காங்க. அதுதான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க கைஸ். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி இப்போ இதை பார்த்துக்கிட்டாங்க தெரியும், இதுதான் வந்து அந்த ஹெல் போஸ்ட் ஆஃபீஸ்னு இருக்குது. இங்கே வந்து பார்க்கும்போதே எவ்வளோ அபாண்டடாக இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும். பயம் அந்த அளவுக்கு உச்சத்தின் இதுவாக இருக்குது. இதுதான் இதோட என்ட்ரன்ஸு. ப்ரோ, எதனால் அபாண்டட் ஆனிச்சுன்னு தெரியுமா ப்ரோ? எனக்கு தெரியலடா எதாவது ஆனிச்சுட்டு. கிட்டத்தட்ட பல வருஷமாக அபாண்டடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப வருஷமாக அபாண்டடாக இருக்குது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ப்ரோ, எதை ப்ரோ இது பண்ணலாம்? இது உள்ளே போகாமா ப்ரோ? ஆமாம். ஒரு காலத்தில் நல்ல ஒரு ஆஃபீஸாகவே இருந்திருக்கு. இப்போ இது வந்து ஹெல்லோட கோஸ்ட் ஆஃபீஸாக மாறிடுச்சு. நார்மலாக ஆஃபீஸாக இருந்தது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களே தெரியும் கைஸ். முப்னா ப்ரோ எங்கே ஆளே காணும்? ப்ரோ, இங்கே தான் இருக்கியா ப்ரோ? நம்ம எங்கே போனாலும் நம்ம கூட இந்த கொலை கூடு இருக்கிறது மட்டும் வந்துருக்கு கைஸ். அது மட்டும் எல்லாம் தெளிவாக தெரியுது. என்னது இங்கேயா? என்ன பண்ணலாம்? யாரோ ஒருத்தன் இருக்கான்டா. அதனால தான் நான் இந்த பக்கம் வந்தேன். நான் அங்கே போட்டு அந்த ரூம் போகலான்னு. அந்த ரூம் போகலாமா என்ன? அதான் பயமாக இருக்குது. சரி வா, 2 பேரும் சேர்ந்து போவோம். டேய், ஓகே, மரியாதை போச்சு. யாராவது இருக்கீங்களா? அண்ணே, நாங்கள் ஒரு வீடியோ எடுக்க தான் வந்திருக்கோம். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க, நாங்கள் போயிடுவோம். அண்ணே, இருக்கீங்கன்னா சொல்லுங்கண்ணே. கேட்டு போடுவோம். யாராச்சும் இருக்கீங்களா? ஆனால் சவுண்டு வந்துடுறா சொல்வா. Peter. டேய், நான் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். டேய் சொல்லிட்டேன், பார்த்துக்க.
ஆள் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது தூக்கி அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதான் பார்க்குறேன். அண்ணே நாங்கள் ஒரு 5 நிமிஷம் வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவோண்ணே, எதுவும் பண்ண மாட்டோண்ணே. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இடத்த காலி பண்ணிக்கிறோம் நாங்கள். எதையா தூக்கி அடிச்சிட போகிறீங்க. அண்ணே யாராச்சும் இருக்கீங்களா? ரூம் இருக்குடா, வாடா போய் பார்ப்போம்டா. அதே மாதிரி சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அவன் தூக்கி ஏதாவது அடிச்சானா வச்சுக்கேன், செலவு கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கேன். ஓகேடா புரியுதா. ஆனால் அந்த சவுண்டுக்கு வேறு எங்கிட்ட இருக்கு. ஆனால் இங்கே தங்கியிருக்காங்க, நல்லா தெரியுதுடா. நான் உள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த ரூம்குள்ளே நீங்கள் அங்கிட்டு போன பார்த்தியா, நான் இங்கிட்டு போகும்போது ஒரு சவுண்டு ஒன்று கேட்டுச்சு. அதனால தான் எனக்கு சொல்லல, பின்னாடி சவுண்டு கேட்டுதான். இன்னும் அதான் சொல்லுவான், ஓடாத பிரச்சனை தான். அவன் ஃபஸ்ட்டு அவன் இருக்கானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. நீ முன்னாடி போ. யாராச்சும் இருக்கீங்களா? என்னடா நாயெல்லாம் கிடக்குதுடா. இதை தான் நீங்கள் சாப்பிட்றீங்களா? உனா பயங்கரமான சைக்கோவாக இருப்பான் போட்டான். எங்களை பயமுறுத்தாதீங்கண்ணே, நாங்கள் வீடியோ எடுக்கிற டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் இது கூட பாடுறான். ஒரு நாள் இந்த சைடு தான் இங்கே தட்டுனுச்சுப்பா, அங்கே தட்டுது, இங்கே தட்டுனுச்சுனாடா இங்கே வந்தோம். இந்த கதவு தானே தட்டுனுச்சு முதல்ல. அண்ணா இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு நான் பிரச்சனை தர மாட்டோம், வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறோண்ணே. ஆனால் நீங்கள் இருக்கீங்க நல்லா எங்களுக்கு தெரியுது. அண்ணா இங்கே இருக்கிறது நம்ம வந்து எனக்கு வந்து மனுஷனாங்க சைக்கோவாக இருக்கிறது வாய்ப்பு இல்லைடா. உனா அங்கேயும் சவுண்டு கேட்குது. கண்டிப்பாக அந்த சைக்கோ ஐடியா தான். உனா சைக்கோவாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை. உனா சைக்கோ இங்கிட்டே வர்ற மாதிரி இருக்குது, இங்கிட்ட வர எப்படி ஆக முடியும்? சைக்கோ இருக்கிறது வாய்ப்பு இல்லை. வேறு ஏதோ பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் தான் எனக்கு தோணுது. நம்ம இவ்வளோ நேரம் சைக்கோன்னு நினச்சி தான் இது பண்ணிட்டு இருக்கோம். நீ தான் பின்னால் யாரோ வரேன். ஏதாச்சும் இருக்கீங்களா? என்னதான் ஆனாலும் சரி, நான் உங்களை பார்க்க தான் வரேன். மேலே மாடியிலையாடா? ஆமா. டேய் இதில் ஏறி போகிறத பார்த்தாலே சந்திரமுகியில் போகிற மாதிரி இருக்குடா. சந்திரமுகியில் போகிற மாதிரி தானே இருக்குது. அப்படிதான் இருக்கு. வாங்க அண்ணே, உங்ககிட்ட நல்லபடியாக நான் பேசி பார்த்துட்டேன். ஆனால் நீ தான் இருக்க நல்லா தெரியுது, ஆனால் பேச மாட்டேற. இந்த மாதிரி கட்டையை விட்டுறலாம் வச்சுக்காத. பாத்தியாருண்ணா இந்த படிக்கட்டு போகிறத பார்த்தாலே சந்திரமுகியில் போகிற மாதிரி தானே இருக்குது. சிரிச்சுக்கிட்டு இருக்கா? நான் மென்டல் ஆகிடும் போனாப்பா. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா. சரிவா, நான் இங்கிட்ட கிளம்பிடுறேன்டா. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் போட்டு லூஸ் மாதிரி ஆகிட்டோம் போல. அது சைக்கோலாம் இல்லை, வேற ஆக்டிவிட்டிஸ் தான் படிக்க மாட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் என்ன எதை தூக்கி அடிச்சானா வச்சுக்கேன், அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சிடும். அதனால தான் நான் கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். டேய் சைக்கோ சாயலி, டேய் சைக்கோவாக இருக்காங்க சொல்லுது, பேரெல்லாம் இருக்கும்போது என்ன சொல்லுவான். நிறைய பேர் ஆனால் சைக்கோ கில்லர் ஆளுங்க நிறைய பேர் இந்த இடத்துல இருக்காங்க. நல்லா சைக்கோ கில்லர் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து யாராச்சும் இருக்காங்களா நாங்கள் பார்க்கணும். எந்த இடத்துல யாராச்சும் இருக்கீங்களா?
ரொம்ப நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க. செல்வா 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 எங்கிட்ட ஏதோ சொல்லிட்டு போய் பாரு. இங்கே உள்ள பகலில் வராங்க போலடா. செல்வா அங்கே பாரா கருப்பா அங்கே பாரா. அது சைக்கோவா என்னன்னு சொல்லுடா. நான் அப்போ சொன்னேன் சைக்கோ பில்லர்லாம் அது சார் நம்ம ஆக்டிவிட்டிஸ் தான் ஏதோ நீ தான் கேட்கல. இப்போ நீ அங்கே போய் பாரு, அந்த 2 ரூம்ல நான் இங்கே வழியை விடாமல் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது இங்கேருந்து வந்துச்சுன்னா ஏன் அது ஆளுதான் இங்கே வரா மிரண்டா பாட்டுலாம் கிடக்கு. என்னடா மிரண்டாலாம் குடிச்சிட்டு பாதியிலே போட்டு போனாடா அந்த சைக்கோ. இங்கே ஆளுங்க வராங்கடாக்கா. நான் தான் சொன்னேன் ஆளுங்க இருக்காங்களான்ட்டு. ஆளுங்க இருக்காங்களா நான் சொன்னா இல்லையா? ஆள் இருக்காங்களா? நீ வேறு சொல்ற வேறு என்ன சொல்கிறேன், ஆள் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் கீழே வந்தது ஆளா மாட்டேன். ஒரு கதை இங்கே ஆடி போது சத்த நேரத்தில் 4 செகண்ட் தான் இருக்கும். அங்கிட்டு இருக்க வேலை வாட்டது அது எப்படி முடியும்? ஒரு மனசுனால அது சாத்தியமே படாது. இப்போ இந்த கதவு எடுத்து பற்றியா? நீங்கள் உதவ வரப்படி வரை அமுற்றம் களவு நட அமல் தடுத்தும். செல்வா இங்கே தான் அந்த உருவம் நினச்சி ஜன்னலேருந்து பார்க்கும்போது சரி அந்த உள்ள போய் பாரு. உள்ள போய் இங்கே பார்த்தா சைக்கோவா இந்த கதவு கிட்ட ஏதோ இந்த கதவு கிட்ட ஏதோ நின்றுச்சுடா. என்னடா இங்கே நின்றுச்சுங்கிற சத்தியமா சொல்லுவா. இந்த கதவு கிட்ட ஏதோ பக்கத்தில் அதனால தான் நான் எட்டி உதச்சேன் அந்த வெறிக்கு. இவ்வளோ இல்யூஷன் பார்த்து இது பண்ணுறீங்க. இங்கே பாரு இத்தனை கடவுள் இருக்காரு, இத்தனை கடவுளை மீறிமா இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பயந்துருக்கனால தான் அது உன்னை ப்ரொசஸ் பண்ண ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ சுத்தமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்ட பற்றியா கீழே இருக்கும்போது. இப்போ நீ ஓரளவுக்கு நார்மலாக ஆரம்பிச்சிட்ட அந்த கடவுள் பொம்மையெல்லாம் பார்க்கும்போது. இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீ பயந்தினா உன்னை ஆக்கிரமிச்சிருவோண்ணா. தைரியமாக நின்னாதான் என்னைக்கு இருந்தாலும் சாவ தானே போகிற. கொஞ்சம் டைட்டாக அது இப்போ மழை பெஞ்சிருக்கனால அப்படி இது பண்ணுதுடா. இந்த இடத்துலலாம் போய் பார்த்துட்டுண்டா எதுவும் இல்லைடா. அந்த சைடில் ஏதாச்சும் வீடு இருக்காடா? பயங்காட்டில் மரமாக இருக்குடா. ஏடா இந்த மரம் வெட்டி விட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாகடா. இந்த இடம்லாம் பார்க்கும்போது பயங்கரமாகவே இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் இது ஒரு பெரிய ஆஃபீஸாக தான் இருந்திருக்கும் போல். இப்போ கைவிடப்பட்ட நிலைமையில வந்திருக்கு. ஆனால் பெரிய ஆஃபீஸு குளிக்கிற இடமா மட்டும் பயங்கரமாக வச்சுருப்பாங்க போல. நான் அந்த ரூமில் எக்ஸ்ப்ளோர் பண்ண சொன்னேன். பண்ணிட்டேன் அந்த ரூமில் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு சில ரூம் தாண்டா இருக்குது. அதை மட்டும் நல்லா தரவாக பார்த்துட்டோம்னா வச்சுக்கேன் போகலாம். ஆனால் இங்கே நமக்கே நல்லா தெளிவு வரல பாரு. இங்கே நடக்கிறது பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸா இல்லை அந்த சைக்கோ பண்ணுற வேலையா அப்படிங்கிறது குணா. அது நம்ம இன்றைக்கி என்னன்னு வச்சு சொல்கிறீங்களே, இன்றைக்கி நம்ம அது என்னன்னு பார்த்துட்டு போகணும். பேரநார்மலா இல்லை சைக்கோவா, 2ல் எதுன்ற பார்த்துட்டு தான் நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு தெளிவுபடுத்தணும். சரியா? நீ ஏதோ சொல்ல வந்தியா? என்ன சொல்ல வந்த? இல்லை ஆனால் நான் அங்கே பார்த்தது சைக்கோவா இல்லை அமானுஷமா என்னன்னு தெரியல. ஆனால் கருப்பாக ஒன்று நின்றுச்சு. கருப்பாக நினச்சுன்னா அது சைக்கோவாக இருக்க வாய்ப்பே இல்லைடா. அமானுஷம் தான்டா. சரி நம்ம அது உள்ளே போய் பார்த்தோமே, அது உள்ளே ஏன் இல்லை சொல்லு. ஒன்று அது பார்த்தது பேயாக இருக்கணும், இல்லையா நீ இல்யூஷனில் இது பண்ணியிருக்கணும், மாயாக இருக்கணும். போ என்ன சவுண்டு கிடைச்சங்க? டேய் நான் தான் சொன்னல இங்கே பாப்பா அவன் இங்கே புழங்கிட்டு போயிருக்கான். பற்றியா நீ தெரிஞ்சா கால் தான் இருக்கு பற்றியா? ஆமாண்டா அவனா நம்ம 2 பேரும் நீ செருப்பு போட்டிருக்க, நான் ஷூ போட்டிருக்கேன்.
கால் வச்சு அவங்க செருப்பு வாங்க கூட காசு இருக்காது அவங்களுக்குலாம். இந்த ரூம்குள்ளதான் ஓடிருக்காங்க. அண்ணே அண்ணே உங்களை பார்க்க தானே வரோம். இரு அந்த காலேஜ் எங்கே போயிருக்குன்னு பாரு. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னா சொன்னேன், வெளியில் போயிடுறேன். அதுக்கு இப்படிலாம் பயன்படுத்த நான் தான் சொன்னேன். இங்கே சரி வெளியெலாம் கிடையாது, சைக்கோலாம் தான் இருக்குது. உனா இதுக்கு மேலே காலேஜே இல்லையாடா? இதுக்கு மேலே காலேஜே இல்லை. நீ அங்கே வந்தில்ல, அதுக்கப்புறம் எங்கே இருக்குது காலேஜ்? காலேஜ்லாம் கிடையாது, நிறைய அசிங்கம் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக ஆளுங்க தான் இருக்காங்க இது பண்ணிட்டு. கருமம். உனா இதுவும் என்னடா மாயையாக இருக்குது. இவ்வளோ தூரம் கால் அடிச்சு வந்துச்சு, இதுக்கு மேலே காணையே காணும். இங்கே எங்கேயுமே இல்லையாடா பார்த்தாலுமே. அவன் ஏன்னா நம்ம பேச மாட்டான், பேசினாலும் ஏதாவது சொல்லுவாங்க. சைக்கோடா எப்படா பேசுவான்? உனா எப்படி பார்த்தாலும் வச்சுக்கேன், இது வரைக்கும் வந்திருக்க வேண்டியது காலேஜ் ஒன்றுமே இல்லை. அது வரைக்கும் இந்த காலேஜ் எங்கிட்டு போயிருக்கோம் பாரு. என்ன எல்லாமே மாயையாக இருக்குது. இல்லை அவன் நம்மகிட்ட பேச வேண்டியதானே, ஏன் பேச மாட்டான்? ஏண்டா என்ன உன் ஃப்ரெண்டாட வந்து பேசுறதுக்கு சைக்கோடா எப்படா பேசுவான்? ஹலோ தலைவா இருக்கீங்களா? பயங்கட்டாதீங்க எனக்கு. இது மேலே இருந்து விழுந்துச்சா? என்னடா பண்றான்? என்னடா நடக்குதுங்க? எல்லாம் நான் வாழ போயிடலாம். நான் இருக்கோம். போட்டா எடுத்தது சரி வாங்கண்ணா. இந்த இடத்துல என்னதான் இருந்துச்சு? அமானுஷ்யமா சைக்கோவா? ரெண்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லு. எனக்கு தெரியல. தெரிலங்கிறது எப்படா உனா? ஏதாச்சும் தெளிவுபடுத்திட்டு தானே போனோம். இது ஆரம்பத்திலே சொன்னாங்க இது ஒரு டேஞ்சரான பிளேஸ் தான். போயிடலாம். என்ன சுச்சுலாம் நான் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாமல் போகணும்னு நினச்சேன். ஆனால் அங்கே பார்த்தது ஒரு கருப்பு உருவம். அது எங்கடா பார்த்தேன்? நீ நாடா பார்த்து? ஆனால் பார்த்தேன், ஆனால் அது என்னன்னே எனக்கு தெரியல சொல்கிறதுன்னுட்டு. மேலே சவுண்டு கேட்ட மாதிரி இருந்தது. உங்க பாடே நான் சொல்லல. இதுக்கு மேலே இங்கே ஒரு நிமிஷம் தான் இருக்காரா? அப்பா ஏதோ இருக்கு கூட அங்கே போடுறாங்க. ஆமாண்டா எங்கடா மறைஞ்சிச்சுடா? மறைஞ்சிச்சுடா அவனா? வண்டி சாவி எங்கே இருக்கு? ஏடா ஒரு வழியாக அந்த இடத்துல வந்து தப்பிச்சு ஓடியான்ட்டோம். அந்த இடத்துல பார்த்தா அந்த கருப்பு உருவம் பார்த்தியா ப்ரோ எப்படி இருந்துச்சுன்னு? பார்த்தேன். அதை பார்த்தோன்னே எங்களுக்குலாம் அல்ல இல்லை, எனக்குலாம் சுத்தமாக அல்ல. நான் அப்போ சொன்னேன் கைஸ் நம்ம குணா ப்ரோட்ட, இங்கே பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் தான் நடக்குது, வேறு எந்த சைக்கோவும் இல்லை அப்படின்னு. நம்ம ப்ரோ தான் இல்லை இங்கே சைக்கோ தான் இருக்காங்க, ஆள் நடமாட்டம் இருக்க மாதிரி இருக்குது, யாரோ பெருமூச்சு விட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தார். நான் பயத்து தாங்க முடியாமல் நான் ஒரு சில நேரத்தில் பெருமூச்சு விட்டுருக்கலாம். அதை எதுவும் எடுத்துகிட்டு சொல்கிறாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த உருவம் கருப்பு உருவத்தை பார்த்தேன். மேலே மாடியில் உட்காந்தது, ஜன்னலில் இருந்தது நான் அவ்வளோவா பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன் காய்ஸ். ஆனால் இந்த இடத்துல உட்காந்தது பக்காவாக தெரிஞ்சிச்சு. என்ன ப்ரோ அது கண்ணுக்குள்ளே இருக்கு. ஒரு வழியாக அந்த இடத்த விட்டு வந்துட்டான், அதுவே எனக்கு சந்தோஷம் தான் கைஸ். ஆமாம் கைஸ், இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ், இதே மாதிரி அம்மானுஷ்யத்தோட. ஓகே.